வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும். அலைச்சலோடு ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க. ஆனால் அதே நேரம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் உங்களை கொஞ்சம் அலைக்கழிக்கவும் செய்யும். ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து வக்ரகதியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனோபாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். தன்னை சுற்றி என்ன நடக்குது, கை கேட்டது வாய்க்கிட்ட மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே சரியாகத்தான் இருக்குது, அப்புறம் ஏன் காரியம் எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். இருந்தாலும் ராசி அதிபதி 9ஆம் இடத்துலேருந்து இந்த நிலையில் செயல்பட்டு இருக்கிறதுனால மனதளவில் குழப்பங்கள், டென்ஷன்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதகமில்லாத சூழ்நிலைகளை தான் இருந்துட்டு வருவீங்க. நல்ல விஷயங்களை கை கெட்டியது வாய்க்கிட்டலன்னு புலம்ப வச்சாலும் கூட கெட்டது எதையும் அண்ட விடாமல் அது உங்களை காத்து கொண்டிருக்கவும் செய்யும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான விஷயமாகவே இருந்து வருது. காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க. கடமையற்றை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மனோநிலையிலிருந்து செயல்பட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளையும் பெற்று வருவீங்க. இருந்தாலும் உடன் இருப்பவங்களோடு கொஞ்சம் கடிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதம் பேச்சுவார்த்தைகளில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக பேசி வருவதையும் பார்க்க முடியும். சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி வருவீங்க. இருந்தபோதிலும் காரசாரமான விவாதங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள், அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. முயற்சிகளுக்கேற்ற பலன்கள் நிச்சயமாக இருக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படித்தான். தேவையில்லாத அலைச்சல்கள், விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதன் மூலமாக நன்மைகளையும் பெற்று வருவீங்க. பழையதை கொடுத்து புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் நிறையவே இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் சாதகமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழவும் செய்வீங்க. என்னதான் சூழ்நிலைகள், குழப்பமான நிலைகள் இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கலகலப்பான விஷயங்களிலும் காரியங்களிலும் ஈடுபட்டு வருவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கலை காவியங்களில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே அமையும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. இருந்தபோதிலும் ஒருவித தேக்க நிலையும் மந்த நிலையும் உடன் பார்த்து கொண்டும் இருப்பீங்க. பொதுவாகவே வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வரவுகளும் இல்லை, செலவுகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உங்களுடைய தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொதுவாக இந்த காசு பண சமாச்சாரங்கள் வரும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒருவித குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கவே செய்யும். ஸோ இந்த பண விஷயங்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான சூழ்நிலைகளை பார்க்கலாம். வெளி விஷயங்களில் ஈடுபாடுகள் சற்று அதிகரிக்கவே செய்யும். அது சார்ந்த விஷயங்களை சாதகமான நிலைகளையும் பார்த்து வருவீங்க. மற்றவங்களுடைய காரியங்களில் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள், காரியங்களும் கொஞ்சம் உறுதுணையாக மற்றவங்க இருந்து வருவாங்க. வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருவீங்க. யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். இருந்தாலும் மனநிலையில் குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் இருக்கிறதுனால சிந்தனை தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இது சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வரும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. பிரயாணங்கள் வகையில் தேவையில்லாத சிரமங்கள், அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஸோ பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இருந்தபோது பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நன்மைகளை பெற்று வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பேச்சாலேயே பல விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய நிலையை பார்க்க முடியும். அதனால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சுமூகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும்.
குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. பெற்றோருடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் எதிர்க்கும். அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. பெற்றோர்கள் வகையில் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது. தந்தையினுடைய காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் முடிவுகளை உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் இருக்குது. உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாலும் கூட சில பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் உடன் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா இந்த மாதம் உடன்பிறப்புகள் வகையிலும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்கு குடும்ப உறவுகள் வகையில் பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறனால சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவுகள் சுமூகமான நிலைகளே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க. அவங்க வகையிலிருந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க. குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதே நேரம் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் உடன் இருந்து கொண்டு இருக்கும். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்கு ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான சூழ்நிலைகள் இருக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சில நேரங்களில் அவங்களே கொஞ்சம் ஒதுங்கி போகவும் செய்வாங்க. அதனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. பெரிய அளவில் பாதகமான நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளை பார்த்து வருவீங்க. விருச்சிக ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கல்வி வித்தைகளை கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம். சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான வகையில் அமையும். பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி வெளி விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் தேவைப்படும். மற்றபடி கல்வி வித்தைகளுக்கான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. தொழில் வேறு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. வழக்கமான சமாச்சாரங்களையே பார்த்து வருவீங்க. ஒரு சுமூகமான விஷயங்கள் காரியங்களை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு சாதகமான நிலைகளிலேயே இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. குறிப்பாக மன ரீதியான குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஆகையினால் ஓய்வு நேரங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஸோ ஓரளவு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் மன ரீதியான கூச்சல் குழப்பங்கள் அதிகமாக இருக்கவே செய்யும். இருந்தாலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளே இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.